ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சர் வீட்டில் ரெய்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் கிடைச்ச முக்கிய ஆவணங்கள் என்ன கிடைத்தது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து ஐடி ரெய்ட் பண்ண வரதுக்கு முன்னாடி எந்த ஒரு தகவலும் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு சொல்லப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றும் காவல்துறைக்கும் எந்த ஒரு அறிவிப்புகளும் தரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியின் அவங்களோட தம்பி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோதனை செய்ய போக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஐடி ஆஃபீஸர்களை வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாக்கியிருக்காங்க. கார் கண்ணாடி எல்லாமே உடைச்சிருக்காங்க. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. கேட்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்புகளும் வரல, அதனால் நாங்கள் வந்து முன்கூட்டி எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவலமான ஆட்சியை தொடருது அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்சியை காட்டுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரபல யூடியூபரான நம்ம சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காருங்க. சீமான் வந்து பார்த்திங்கன்னா மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை தானே, ஏன் இவ்வளோ கூட்டம் பண்ணி ஐடி ரெய்டு ஆஃபீஸர்களை அடிக்கிறாங்க, கார்லாம் கண்ணாடிலாம் உடைக்கிறாங்க, உங்கள்கிட்ட எந்த சொத்தும் அபகரிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே, இதுக்கே இவ்வளோ கூட்டம். அவங்க மேயர்லாம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெண்மையாக இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களை அவமரியாதை பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்கத்தக்கது, திமுகவின் அராஜகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி மீது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்கு மேலாகவே வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான குற்றங்களை நிகழ்த்தி வருதுங்க. அதற்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ரெய்டவே பண்ணியிருக்காங்க. எடுத்த ஒன்று மொத்தமாக ஒருத்தர் வீட்டில் வந்து ரெய்ட் பண்ணல. டாஸ்மார்க்கில் ஊழல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் இருக்கிற ஊழல் அப்படின்னு பல்வேறான ஊழல்களை வந்து செஞ்சுருக்காருங்க நம்ம செந்தில் பாலாஜி அப்படின்ட்டு தான் ரெய்டே பண்ணியிருக்காங்க. முன்கூட்டியே எல்லாமே எச்சரித்து வந்ததாகவும் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்குங்க. ஆனால் திமுகவினர் அங்கே சூழ்ந்து கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ரைடு பண்ண வந்தவங்களையே வந்து தாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வன்மையாக கண்டிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு கண்டுகொள்கிற மாதிரி தெரியலைங்க. ஆனால் மாநில அரசு, ஒன்றிய அரசு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கான தீர்வுகள் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.